தொலைபேசி வாயிலாக முன்னாள் சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ரகோத்தமன். தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு ராம் மோகன் ராவ் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. தலைமைச் செயலகத்தில் யாருடைய அனுமதியின் பேர்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அடிப்படையில இப்போ தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்த வேண்டும் என்றால் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? இந்த சோதனையில அனுமதி பெற்றிருந்தார்களா திரு ரகோத்தமன்? அதாவது ஒரு தலைமை செயலகமாகப்பட்டது ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போய் ரெய்ட் பண்றதுன்றது சாதாரண காரியம் இல்லை. நான் முதல்ல சொன்னேன், இந்த சர்ச் ஆகுது, ரெய்ட் ஆகப்பட்டது ஒரு ஆர்டினரி ஒரு ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணி ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்ல முடியாது. இது ஸ்பெசிபிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட தான் அவங்க எல்லாம் போக முடியும். ரெண்டாவதாக இப்ப நீங்க செக்ரட்டேரியட்ல நீங்க போனதை விஷுவல்ல நானே கூட பார்த்தேன். அங்க யாரும் சீஃப் செக்ரட்டரியோ இல்லைன்னா கூட பப்ளிக் செக்ரட்டரியோ அல்லது ஹோம் செக்ரட்டரியோ அல்லது சீஃப் மினிஸ்டரே இருந்தாரு. அவருடைய ஸ்பெஷல் செக்ரட்டரியை நீங்க என்ன ஆதரத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு மடக்கி கேட்டிருக்கலாம். அவங்களே கேட்காத போது தட் சைலன்ஸ் இஸ் கன்சென்ட்னு சொன்னீங்க. நார்மலா நம்ம பேசுவோம். அந்த வித்தவுட் இன்ஃபர்மேஷன் இதை போல செக்ரட்டரிக்கு உள்ளார போறோம்னு எல்லாத்துக்குமே தெரியுது. அப்புறம் பர்மிஷன் வாங்குறாங்களா இல்லையான்னு இன்கம் டாக்ஸ் ஆபீசர்கிட்ட தெரியும். நான் முதல்ல சொன்னேன், சர்ச் பண்றதுக்கு எந்த பிளேஸுக்கும் இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸுக்கு பவர் இருக்கு. எந்த பிளேஸ் ஆகட்டும் நீங்க பாத்துக்கலாம். நம்ம காஞ்சி காமக்கோடி ஒரு கோயில் அப்படின்னாரு, அந்த காஞ்சி குடுறோம் இது அங்கே போய் சர்ச் பண்ணாங்க, அரெஸ்டும் பண்ணிட்டு வந்தாங்க. ஆகவே பல சம்பவங்கள் இருக்குது. 1975, 76 எல்லாம் எமர்ஜென்சி பீரியட்ல நீங்க எத்தனை ஆபீசர்ஸ் சீனியர் ஆபீசர்ஸ் வீட்டுல போய் சர்ச் பண்ணாங்க, அவங்களுடைய ஆபீஸ சர்ச் பண்ணோம். இங்கே என்னுடைய இதை பண்ணனா நீங்க சதர்ன் ரயில்வே ஒரு சதர்ன் ரயில்வே ஹெட்டுக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் இருந்தாரு. 1977ல அவர் மேலேயும் கேஸ் போட்டோம். ஜெனரல் மேனேஜர் வீட்டுல போய் 4 நாள் சர்ச் பண்ணோம். ஆகவே எந்த இடத்துக்கு போறதுக்குன்றது எல்லா இடத்துக்கும் போகலாம். எந்த இடத்துல அவங்க இன்ஃபர்மேஷன் இருக்குதோ, இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ அதை நம்ம சீஸ் பண்ற பர்பஸுக்கோசம் தான் நாங்க போவோம். ஆகவே எந்த பிளேஸுக்கு நீங்க போகக்கூடாதுன்னு எங்க சட்டத்திலையும் கிடையாது. ரெண்டாவதாக சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல போய் சர்ச் பண்றது ஒரு அதாவது அந்த கவர்மெண்ட் கன்சர்ன்ட் கவர்மெண்ட் ஆகப்பட்டதுன்னு சொல்லணும். கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அங்க இருந்தாரு. அவர் இல்லைன்னாலும் நீங்க அவர் கேட்கிற கேள்வி ஏதோ ஒரு இதா படலாம். சீஃப் மினிஸ்டரே அங்க இருந்தாரு. சீஃப் மினிஸ்டரே அங்க இருக்கும்போது அவருடைய கன்சல்ட் இல்லாம நீங்க எப்படி இவர் பாதிக்கப்பட்டவர், இவர் என்ன வேணாலும் சொல்லலாம். அதை சொல்ல நேரத்துல சொல்லியிருக்கணும். என்ன பொறுத்தவரையில அவர் இவ்வளவு அவசரப்பட்டு சொல்றது அவருக்கு பாதகமாக தான் முடிய போகுது. ஆகவே ஏன்னா சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், பிரசிடென்ட் ஆபீஸா இருக்கட்டும், யாரு தவறு செய்தாலும் சட்டத்தை முன் சமான் இருக்கும்போது அந்த பவரை எப்ப யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் முறைய ஒழிய எப்படி நடக்குதுன்றத ஒழிய அதை தான் நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணலாம். ஒரு இது விண்டிக்டிவ்னு சொல்லலாம், ஒரு எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு சட்ட ரீதியான நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. திரு ரகோத்தமன், திரு ராமமோகன் ராவ் கேட்ட கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது தலைமைச் செயலகத்துல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த வராங்க. அப்போ அங்க முதலமைச்சரும் இருக்காரு. ஆக தலைமைச் செயலகத்துல சோதனை நடத்துவதற்கு முதலமைச்சர் கிட்ட அவர் அனுமதி வாங்கினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்பியிருக்காங்க. இதற்கான நடைமுறைகள் இருக்கிறதா திரு ரகோத்தமன்? நடைமுறையில நீங்க எந்த பர்மிஷன் இல்லாம போக முடியாதுமா. நடைமுறைன்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இட் இஸ் நாட் அ லா, இட் இஸ் அ ப்ரொசீஜர். இட் இஸ் நாட் அ ப்ரொவிஷன், இட்ஸ் அ ப்ரொசீஜர். புரோட்டோகால்னு சொல்றது. அதாவது ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆபீஸோ அல்லது சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆபீஸோ இதே கெஜ்ரிவால் சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல போய் சர்ச் பண்ணாங்க. அப்ப என்ன பர்மிஷன் வாங்கிட்டா போனாங்க கெஜ்ரிவால் கிட்ட? நான் கேட்கிறேன். ஆகவே சர்ச்ன்றது இட் இஸ் அ சர்ச் ஆஃப் எ பிளேஸ். நாட் இவர் வாடகை வீடுல தங்கியிருந்தாருன்னு வச்சுங்க. அப்ப இவருடைய பேரை போட்டு அங்க அவங்க போனோம்னா இது அவர் வீடு இல்லையா, இது வேலை வீடுன்னா சர்ச்ன்றதே சர்ச் ஆஃப் எ பிளேஸ், த பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர் ஆபீஸ் அப்படின்னு தான் சர்ச் வாரண்ட்ல எங்களுக்கு பொறுத்தவரையில இருக்கும். சர்ச் வாரண்ட்ல பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் தான் இருக்கும். பேரு டிஃபரெண்டாவே இருக்கலாம். என்ன ஒரு வாடகை வீட்டுல இருந்தாருன்னு வச்சுங்க, அது அவருடைய சொந்த வீடுன்னு நம்ம சொல்லி அங்க சார் எந்த வீட்டுல இருந்தாலும் சார் தான். அதாவது சர்ச் ஆஃப் பிளேஸ் தான் முக்கியமா ஒழிய அது யாரு பேர்ல இருக்குது, அந்த வீட்டு யாரு ஓனர் அப்படின்றதான் சப்சிக்வெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல வரணும். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபருடைய பிளேஸை விட ஒரு தனிப்பட்ட நபரை சர்ச் பண்ணும்போது தான் பர்சனல் சர்ச் மெமோன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணும்போது தான் அவரை தான் அரெஸ்ட் பண்ணணும், அவரை தான் சர்ச் பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனா பிளேஸை சர்ச் பண்ணும்போது அது யாருடைய பிளேஸாக கூட இருக்கலாம், யாருடைய பிளேஸாகவும் இருக்கலாம். அந்த சர்ச்ன்றது அந்த பிளேஸுக்கு சம்பந்தப்பட்ட வாரண்ட் தான் அதுல குறிப்பிட்டு இருப்பாங்க. எங்களை பொறுத்தவரையில கோர்ட் இஷ்யூ பண்ணா கூட ப்ளீஸ் சர்ச் தி பிளேஸ், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி பிளேஸ்.
அட்ரஸ் ஆஃப் த பிளேஸ் தான் போடுவோம் நாங்க. ஆகவே அந்த ஓனர்ன்றது ஓனர்ஷிப்ன்றது நான் கூட ஓனர்ஷிப் இல்லாம இப்ப இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுல போய் தங்கியிருப்பேன். அப்ப நான் என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் அங்க மறைச்சு வைக்கிறதுக்கு கொடுத்துருப்பேன். திடீர்னு இன்ஃபர்மேஷன் வந்து அங்க சர்ச் பண்ணக்கூடாது, நீ என் பேர் கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தவர் இப்படி பேசுறாருன்றதான் எனக்கு மனவேதனையா இருக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டு கூடாது. ஒரு அமைதியா இருந்து இந்த ப்ராப்ளத்தை அனுபவப்படும் ஒழிய அவர் பேசுறதை பார்த்தா ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் பேசினாப்ல பெருக்குது. அம்மா தான் ஆர்டர் அனுப்பிச்சாங்கன்னா அம்மா 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 அம்மான்றத ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்றதே ஒரு அசிங்கமான ஒரு வேர்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆகப்பட்டது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர். அவர் வந்து இஸ் அலாட்டட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட், தட்ஸ் ஆல். அண்ட் இஸ் பர்சனல் ஃபைல், எந்த ஃபைல் இஸ் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன வேணாலும் அவங்களை இப்ப நீங்க இதே பண்ண அர்ச்சனா ராமசுந்தரம் கேஸ் எடுத்துங்க. அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு இருக்காம போது சிபிஐக்கு ஆஃப் பண்ணாங்க. சிபிஐக்கு ஆஃப் பண்ணும்போது கன்சல்ட்ட கொடுத்துட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். திரும்பி அவங்களை ரிலீவ் பண்ணாம தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அவங்க டைரக்டாவே நீ வந்து ஜாயின் பண்ணுன்னு பல இன்சிடென்ட் இருக்குது. ஆகவே முதல்ல அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் இஸ் ஒன் ஆஃப் த இந்தியன் ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் சர்வீசஸ். ஆகவே அவரை பொறுத்தவரையில நீ வந்து நான் ஒரு கிளர்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிளர்க்கு பேசுறவங்கள பேசிட்டு இருக்கிறார். இது அவருக்கு பாதகமா தான் போய் முடியும்ன்றது என்னுடைய கருத்துமா. திரு ரகோத்தமன் அவர் முன்வைத்த இன்னொரு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா, அதாவது சர்ச் வாரண்ட்ல என்னுடைய பெயர் இல்ல, ஆனாலும் என்னுடைய வீட்டுல சோதனை நடத்தினாங்க. சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் எதற்கு துப்பாக்கி முனையில் சோதனை நடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. இப்ப வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தும் பொழுது நிச்சயமா பாதுகாப்பு தேவைதான், அதுக்கு தமிழக காவல்துறையினரும் இருக்காங்க. அந்த பகுதியில சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வந்ததற்கான காரணம் என்ன, இதற்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? or search is related to the vehicle or search is related to that particular ஒரு jurisdiction தான் கூட இதுக்கு தான் போடுவோம் மொழிய. அது யாரு பேர்ல இருக்குது அதெல்லாம் அவர் கொஸ்டின் பண்ணலாம். எப்பொழுது அவர் வந்து கேட்கும் போது அவர் கேஸ போட்டு இன்கம் டாக்ஸ்ல கேட்கும் போது நீங்க இந்த வாரண்ட் இப்படி பண்ணிருக்கீங்க ப்ரொசீஜரை பத்தி கொஸ்டின் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இதுவே வரவே கூடாது அப்படின்னு பேசுறதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது. அந்த யாரா இருந்தாலும் போகலாம். நான் சொன்ன கெஜ்ரிவால் சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல போய் சர்ச் பண்ணியாங்க அவருடைய ஆபீஸ்ல. அதை அப்புறம் ஒரு டெல்லி கவர்மெண்ட் வேற, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேறையா? The law is all to applicable to all. திரு ரகோத்தமன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.